மதவாத ஆட்சி, மதவாத சார்புமிக்க ஆட்சி எக்காலத்திலும் எப்பவும் வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம வகுப்புவாதம், மதவாதம், வர்ணாசிரம் இது எல்லாமே நம்மளோட தமிழக மக்களுக்கு அறிவு மிக மிக அதிகம். அப்போ ஜீரோ பிஜேபிங்கிற இயக்கம் முழுக்க முழுக்க நம் மக்களின் மனதை மாற்றுவதை தடுத்து நிறுத்தி எல்லையில் நிறுத்துவது. ஜீரோ பிஜேபி இயக்கம் ஒரு தேவையற்ற இயக்கம், அப்படிலாம் ஒன்று அவசியம் இல்லை. எல்லாருக்கும் உரிமை இருக்கு. யார் வேணாலும் எம்எல்ஏ ஆகலாம். எங்க தொகுதியில யார் நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு எம்எல்ஏ ஓட்டு போடலாம் அப்படின்னு நிறைய கேள்விகள். ஏன் ஜீரோ பிஜேபி இயக்கம் தேவை மக்களுக்கு, அதுவும் இந்த சமயத்தில் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை. திருப்பரங்குன்றம்னு ஒரு விஷயம், மணிப்பூரில் செய்ததை திருப்பரங்குன்றத்தில் செய்து பார்க்க துடித்தனர். அதுக்கு இந்த தமிழகம் இடம் கொடுக்கவில்லை. இதே சமயம் நம்ம முதல்வர் மட்டும் அன்னைக்கு ஆட்சியில இல்லாட்டி திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. எப்படிப்பட்ட கலவரங்கள் வந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதன் மூலமாக எத்தனை ஓட்டுகள் வாங்குவாங்கன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான மதவாதங்கள் ஒரு 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 கான்ஸ்டியன்சில கூட முன்னையாவது பரவாயில்ல, கொஞ்சம் தமிழ மக்களுக்கு ஒரு விஷயம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. மத்தியில் அவங்க பலம் பெற்றுக்கிட்டே போறாங்க. அப்போ நம்ம தமிழகத்துல மதவாத ஆட்சி, மதவாத சார்புமிக்க ஆட்சி எக்காலத்திலும் எப்பவும் வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம வகுப்புவாதம், மதவாதம், வர்ணாசிரம் இது எல்லாமே நம்மளோட தமிழக மக்களுக்கு அறிவு மிக மிக அதிகம். அப்போ ஜீரோ பிஜேபிங்கிற இயக்கம் முழுக்க முழுக்க நம் மக்களின் மனதை மாற்றுவதை தடுத்து நிறுத்தி எல்லையில் நிறுத்துவது. இந்த ஜோம்பிக்கல் அப்படிம்பாங்க. அந்த ஜோம்பிக்கலை நீங்க ஒருத்தர் வந்தா ஒன்னு தரக்கடிப்பாங்க, ஒன்னு தரக்கடிப்பாங்க, ஒன்னு தரக்கடிப்பாங்க. இப்படிதான் ஆர்எஸ்எஸ் இயக்கமும் பிஜேபி இயக்கமும் இந்தியா முழுக்க வளர்ந்தது. எங்கேருந்து வந்தது? ஆரிய தேசத்திலேருந்து உள்ள வந்தது. இது நம்ம திராவிட நாடு, நம்மளோட கீழடி அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியம் மிக்க நம்ம இடத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். பாரம்பரியம் மிக்க மொழியை பேசுகிறோம். இன்னைக்கு அந்த மொழியை அழிக்க பார்க்குறாங்க. பாரம்பரியம் மிக்க ஒரு இடத்தில் இருக்கிறோம். நெய்தல், பாலை இதுன்னு சொல்லிட்டு நம்மளோட நிலம் வழி சார்ந்தது தான். நம்மளுக்கு ஜாதி வழி சார்ந்த சமூகமே கிடையாது, ஏற்றத்தாழ்வு சமூகமே கிடையாது. நம்மளோட சமூகம் இப்படிதான் இருந்தது, இப்படி கிடையாது. ஸோ அதை இப்படி கொண்டு வர பார்க்குறாங்க, இப்படி இருக்கிறது. ஸோ இப்படி நம்மளோட பாரம்பரியமான விஷயங்களை நம்மளோட எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு விஷயத்த செய்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மை மக்களோட என்ஜிஓக்கள் அப்படிம்பாங்க இல்லையா, எஃப்எஸ்சிஆர்ஐ அந்த விஷயங்கள்லாம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்கள்லாம் தவறான வழியில் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சிஎம்சி உருவாயிருக்கு, இன்னைக்கு ஒரு பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் உருவாயிருக்கு. நான் படித்தது ஒரு செயின்ட் பால்ஸ்னு ஒரு ஸ்கூலு, எத்தனையோ கிறிஸ்டின் கான்வென்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு இயக்கமாக நம்மளோட கல்வி கொடுத்த இயக்கங்கள். அதெல்லாம் அதாவது கிறிஸ்துவ சிறுபான்மை இயக்கங்கள் இல்லாட்டி நம்மளுக்கு இந்த அளவுக்கு பெண்களுக்கு கல்வியே கிடைச்சிருக்காது. அப்போ இந்த விஷயங்கள் நிறைய நடக்கிறப்ப எல்லாத்தையும் கர்வ் பண்ணி, நீ சாமி மட்டும் கும்பிடு, உனக்கு அறிவு வேண்டாம், கல்வி வேண்டாம், எதுவுமே வேண்டாம், உனக்கு பணமும் வேண்டாம். விவசாயிக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ரொம்ப ஜீரோ பிஜேபிக்கு ஏன் முக்கியம்னு சொல்றேன். முன்னெல்லாம் ஊர்ல நம்ம விவசாய நிலம் இருந்தது. ஊர்ல இருந்து நம்மளுக்கு நெல் வரும், அரிசி வரும், பருப்பு வரும். இன்னைக்கு விவசாயம் ஏன் பண்றது இல்லை? ஏன் விவசாயம் நஷ்டமாகுது? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வானம் போயிட்டு போச்சு, நம்மளுக்கு ரியல் எஸ்டேட் எடுத்து போச்சு அப்படிலாம் சொல்லி விவசாயிகள் விற்கிறோம். அந்த நிலங்கள் யாருக்கு போகும்? இந்த கேள்வி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஒரு பருத்தியை எடுக்கிறீங்க, சோயாவை எடுக்கிறீங்க. இப்ப சோயா நம்ம 90% மேல இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பருத்தியை 30-40% மேல இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய எண்ணெய்கள், பாம் ஆயில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்க ஒரு விஷயம் நம்ம 40 ரூபாய்க்கு தயாரிக்கிறோம். சப்சிடி எல்லாம் கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 45 ரூபா ஆகும். இதே வெளிநாட்டுல சப்சிடி கொடுப்பாங்க, 40 ரூபாய்க்கு தயாரிக்கிறத 5 ரூபா அரசா கொடுக்கும், அவங்க 35 ரூபா. இப்ப இறக்குமதி வரியும் இவங்க தூக்கிடுறாங்க. நம்மளுக்கும் ஏற்றுமதி வரி அதிகம். இப்ப 40 ரூபாயி நம்ம 45 நம்ம விற்கிற விலையாகி ஏற்றுமதி வரி 55க்கு நம்ம போகும்போது வெளிநாட்டுல நம்மள்ட்ட வாங்க மாட்டாங்க. இதே அவங்க 35 நம்மளுக்கு இறக்குமதி வரி இல்லாம நம்மளுக்கு 40 ரூபாய், அதாவது இதுக்கு செலவோட 40 ரூபாய்க்கு விற்கும்போது நம்மளுக்கு அதிக அளவுல இறக்குமதி ஆகும். ஸோ இப்படி வெளிநாட்டிலிருந்து நம்ம அதிக அளவுல இறக்குமதி செய்யறதுனால நம்ம விவசாயிகள் நசுக்கப்படுகிறார்கள். நம்மளோட உற்பத்தி விலைக்கு விற்க முடியல. நம்மளுக்கு சப்சிடி அப்படிங்கிறதெல்லாம் முன்ன மாதிரி கொடுக்கறது இல்லை. நம்மளுக்கு எல்லா விஷயமும் அதிகமாயிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, விவசாயம் திரும்ப திரும்ப நஷ்டம் ஆகுது. நம்மளே கணக்கு போட்டுட்டு வெளிநாட்டுல யாரும் விற்கிறது இல்லை அப்படிலாம் நிலத்தை. நாம அப்படியே கொத்தா நிலத்தை வித்துட்டு போறோம். உங்க வீட்டுல இருக்கிற நிலம் நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க பாக்குற ஒவ்வொரு வீட்லயும் நம்ம விவசாய நிலம் வச்சிருந்தோம். இன்னைக்கு என்ன ஆச்சு விவசாய நிலம்? அது யாரிடம் இருக்கு? ட்ராக் பண்ணி பாருங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்னா, கடந்த 10 வருடமாக இருக்கக்கூடிய பிஜேபி தான் காரணம்.
ஜீரோ பிஜேபி அப்படிங்கிறது நம்மளோட நில உடைமை சார்ந்தது, மொழி உடைமை சார்ந்தது, பண்பாடு சார்ந்தது, நம்முடைய கலாச்சாரம் சார்ந்தது, நம்மளுடைய சம உரிமை சார்ந்தது, எல்லாமே சார்ந்தது. ஜீரோ பிஜேபி நாம் மனதில் ஒவ்வொருவரின் மனதிலும் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அப்பொழுதே நமக்கு விடிவு காலம் வரும். நன்றி, வணக்கம். நம் மண்ணை நாமே காப்போம். ஜீரோ